இன்றைக்கி நம்ம என்ன விளையாடுறோம்னா கிறிஸ்மஸ் வெர்ஷனில் வந்து டான்ஸ் வெர்ஷன் தான். இது நான் நிறைய வாட்டி விளையாண்டுருக்கேன், ஆனால் கிறிஸ்மஸ் வெர்ஷன் நான் இதுவரை விளையாண்டதில்லை. தெரியுதா கேட்க இப்போ ஈஸி நான் முடிச்சிருக்கேன், பரவாயில்ல. உங்களுக்கு ஜூம் பண்ண முடியும், நான் இப்படியே வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த ஏனியில் ஏறி இந்த ஒரு இது போகும், வெண்ட் இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி விளையாண்டு. ஹார்ட் லெவல் நான் விளையாண்டுருக்கேன், ஆனால் பட் என்னால் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ நான் தோத்துட்டேன்னு சொன்னேன். ஹார்ட் தான் விளையாண்டுருக்கேன், ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா. நான் ரொம்ப டைம் எப்படி ஒரு 3 hours கிட்டே விளையாடுவேன். அதனாலேயே ஸோ தட் எங்கள் அம்மா வந்து இப்படி சாப்பிட்ணும் வாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ நான் எப்படி அது ஆப்ஷன்ட்டாக ஒரேடியாக போயிடும், அதை பாஸ் கூட பண்ணி வைக்க முடியாது. அதனால் வந்து இது வரையும் நான் ஃபுல்லாக விளையாண்டதில்லை. லாஸ்ட் டைம் நான் ஃபுல்லாக விளையாண்டேன், பட் லாஸ்ட் லெவலில் போய் பக் ஆனதுனால விளையாட முடியல. இப்போ காயின்ஸ் வச்சுருந்தேன் எனக்கே தெரியும். ஓகே பாருங்கள் வெளுத்துட்டு ஒரு உடச்சு என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்கலன்னா சாரி. மணி இது வித்தியாசமாக இருக்குது, பட் இது உடஞ்சிருக்கும். லாஸ்ட் வந்து உஷாராக தான் வரணும். ஓகே, இந்த கிறிஸ்மஸ் வெர்ஷனே எனக்கு புதுசாக இருக்குது, நான் விளையாடாத ஒரு லெவலில். பழைய பேரிஸ் வெர்ஷனை ட்ரை பண்ணி போங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்றவங்க இந்த லெவலில் விளையாடலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நாட் பேட் பட் நாட் குட். ஓடிடுறா கைக்குள்ள. நான் லாஸ்ட் டைமே வந்து ரோப்ளாக்ஸில் வந்து ஹைட் அண்ட் ஸ்னீக் விளையாண்டுருந்தேன். இதுவும் வந்து ரோப்ளாக்ஸோடது வந்து பேரிஸ் வெர்ஷன் கிறிஸ்மஸ் வெர்ஷன். பேரிஸ் வெர்ஷன் கிறிஸ்மஸ் வெர்ஷன். வாட் அ ரைமிங் வேர்ட். அங்கே ஒரு காசு இருக்குது, நம்ம அதை எடுத்தாகணும். நெக்ஸ்ட் எப்போ வருவேன்? இங்கே ஸ்டாப் ஆகிடுமா? பார்க்கலாம், எனக்கு அது வேணாம். இங்கே வேறு ஒரு போலீஸ் இருப்பானே. இங்கே காயின் இருக்கா? யாரும் ஓட அந்த ரூம்குள்ளே தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். இவன் அந்த வழியிலே போயிட்டு எனக்கு காசு தான் வேணும். ஓகே, இந்த லெவல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு காயினை விடாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கேன். நான் கொஞ்சம் மெதுவாக தான் விளையாடுவேன், என் கையில் அப்படி இருக்குது. ஸோ தட் சாரி ஃபார் தட். ஆமாம், இப்போ நான் எதுக்கு இந்த ரிவிகன் அப்படிங்கிற பட்டன் அடிக்கணும்? மேலே வந்து தேக்கி போவியா? ஓ, இது அந்த ஃபாஸ்ட்டாக கீழே வந்து இது ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் கஸ்டமர் ஓடி வந்துடுவாங்க. அந்த எல்லோ வரும்போது மட்டும், அந்த எல்லோ கலர் லைன் வரும்போது ஜம்ப் பண்ணுங்க.
ஒரே ட்ரையில் முடிக்கணும்டா. ச்சே ஃபஸ்ட்டு ஒன் வந்து நீங்கள் குதிக்கவே தேவையில்லை, அதுவே போயிடும். இந்த எல்லோ கலர் லைனை டச் பண்ணும்போது குதிங்க. ஓடி வந்து குதிச்சிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். நான் மெதுவாக தான் வரேன். ஓடிடுறா கைப்புள்ள. நீ ஒரு பிளேயர் அப்படின்றத நிரூபிக்கணும். ஓ மை காட், இது என்ன ஒன்று வந்துருக்கு. வந்துட்டேன். இப்போ வந்து இங்கே நிறைய லேடர்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஏறணும். ஓ இது என்ன இடம்? இது மறந்துட்டேனே. ஃபைண்ட் அ லேடர். ஃபோன் பூத். என்னது இது? ஓ இங்கே இருக்கா? ஓ எனக்கு புரிஞ்சிச்சு. ஏய் வாட் இஸ் தட்? எனக்கு வேணும், எனக்கு வேணும். போய் போய். ஓ சில இடத்துல தான் இருக்கணும். நான் எங்கேயாச்சும் விட்டுருந்தேன்னா நீங்கள் சொல்லுங்கள். அதை வச்சு லாஸ்ட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல, பட் பார்க்கலாம். இப்போ வந்து என்ன ஜூம் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக வைக்கணுமே. போய் வச்சுட்டேன். ஓ உள்ளே இருக்கேண்ணா. பாய் பாய் ஏனி. எனக்கு நீ ஹெல்ப் பண்ண. உனக்கு நான் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே, சாரி. ஓ இதுதான் இந்த காற்று தானே. இப்போ நாங்கள் போயிட்டு ஓடும்போது ஃபாஸ்ட்டாக ஓடுவேன். காசு. ஓ ரிட்டர்ன் வரும்போது ஈஸியாக இருக்கும், போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பேரிஸ் பர்சனை முடிக்கணும். ஐயோ காயின்ஸ். 7 நிமிஷம் 40 செகண்ட் நான் விளையாண்டுட்டே தான் இருக்கேன். கடவுளே ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே இதை முடிக்கணும். நான் போகிற ஸ்பீடை பார்த்தா இந்த ஜென்மத்தில் முடிக்க மாட்டேன். காசு காசு. கீழே ஒரு காசை விட்டேன்னு பார்த்துக்கோ. ஆல்ரெடி கீழே உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு கார்னரில் தெரியும் இந்த இது நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் காயின்ஸ். அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து 5 ஒன்று எடுத்திருக்கேன். எல்லோரும் அங்கே போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வருவாங்க. எங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஸோ தட் நாங்கள் இங்கேருந்தே குதிச்சிடுவோம் அப்படின்னு சீன் போட்டு நான் விரும்பல. நல்லா அது ஈஸி தான். அது எப்படி உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு ரொம்ப ஈஸி தான். அங்கே போகிற வேலை மிச்சம். அதுதான் இன்னுமே ஆஃப் ஆயிடுச்சு. காசு காசு. நான் ஃபஸ்ட்டு இந்த கேம் விளையாடும் போது எப்படி இந்த ஸ்மோக்கில் படாமல் போகணுமோன்னு நான் குதிச்சுலாம் போய் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் சில டைம்ஸ் வந்து இந்த வால்வை பார்த்துருக்கேன்னா அது எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. அதனால வந்து நான் அப்படியே விட்டுருவேன். எதாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி விட்டுருவேன். ஆனால் ஒரு நாள் நான் ரொம்ப ட்ரை பண்ணி அந்த இடத்துல ரொம்ப அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். எப்படி கோவப்பட்டு கேமே விட்டு போகிறது அப்படின்லாம். அதுக்கப்புறம் தான் இந்த வால்வு எதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போய் ரொட்டேட் பண்ணேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓ இதை ரொட்டேட் பண்ணால் தான் அந்த ஸ்மோக் ஆஃப் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு தெரியுமே. அது வரையும் எனக்கு அது என்னதுன்னே தெரியாது. இப்போ டைம் வந்து 11:35. ஜம் 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 ஜம். நோ 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 நோ. வச்சிட்றா
குதி 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 குதிச்சிட்டேன். ஐயோயோ இவனா ஜாஸ்தி அடிப்பானே. என்கிட்ட மண்ணை நம்மளை கட் பண்ணி பிரியாணி போட்டுருவோம். அங்கே வந்து ஒரு கன்று இருக்கும். அந்த கன்னை எடுத்து இவனை பக் பண்ணி தான் நான் எப்பவுமே அடிப்பேன். இவனை அப்படியே அடிக்கிறதுக்குள்ளே போதும் ஐயோ இதை அடித்தானா என்னோடய ஸ்பீடு வந்து அப்படியே கம்மியாகிட்டே போகும். ஐயோ என்கிட்ட மாட்டேன். என்னது ஓ அடிக்க முடியல அவனால். வாட் அ பக். ஓ நான் அவன் உடம்புக்குள்ளே அவன் என் தலை மேலே ஏறி உட்காந்துருக்கான். கைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பக்குன்னு. இப்போ மட்டும் போய் நான் அந்த கன் எடுத்தேன்னா அவ்வளோதான். நான் அவன்கிட்டே அடி வாங்கி பண்ணுவேன். என்னை தூளாக்கிட்டான். இது புரியுதா? இது வந்து அந்த சேர்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி. அதுக்கு நடுவில் அவனை நிற்க வச்சு தான் நான் எப்பவுமே அடிப்பேன். சம்டைம்ஸ் அவன் குதிச்சு ஓடி வந்துடுவான். சில வாட்டி எப்படி பக்கா நான் கையில் மாட்டினா இவன் ஏதோ போடுவாங்க. அது வந்து எப்படி ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம உடம்புல பட்ட உடனே வீல் சேர் வரும் பார்த்தீங்களா. நான் குதிக்காமல் போகிறேன் குதிக்காமல் வரும் அப்படின்னு ஜெயிச்சிட்டோம் மாறா. நம்ம ஜெயிச்சிட்டோம். இங்கே என்ன காயின்ஸ் இருக்கா? 191 காயின்ஸ் வச்சுருக்கேன். அதே கிஃப்ட் பாக்ஸ். ஓ மை காட் இது நேராக சர்க்கிட்டே போய் அங்கே விழுவேனே. தட்ஸ் இட். அது காசு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஒரு பிக்கி பேங்க் வச்சு காசு வச்சுருப்பீங்களா? அந்த ஹேபிட் இருக்கான்னு. எனக்கு இருக்குது. இப்போ அப்பா என்ன காசு கொடுத்தாருன்னா எடுத்துகிட்டு போய் வைப்பேன். இல்லைன்னா அந்த அம்மா கொடுப்பாங்க, பர்த்டே வந்தால் பாட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வச்சுப்பேன். இது சேவ் பண்ணி வச்சுப்பேன். உங்களுக்கு அந்த ஹேபிட் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். ஓ தப்பிச்சிட்டு லேசர் படாமல் தப்பிச்சிடுறா கைப்புள்ள. ஓ அங்கே இருக்கா? பார்த்தீங்களா கைஸ் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன். ஓ அந்த ஒரு மூட்டை 50யா தெரியல. புதுசாக இருக்கு. ஒரு 1.5 years இருக்கும் இதெல்லாம் விளையாண்டுட்டு. யூஸ் மெட்டல் planks to get across. மெட்டல் பிளாங்க் கேட்டா get your planks. ஓ இதுவா? நான் ஒரே பிளாங்கிட்டே எடுத்துகிட்டு போய் போட்டுருவேனே. நான் டை ஆகி அதை எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி 3 கீழே போட்டேன்னா என்ன பண்ணுறது? ஓ அந்த காசு இது எடுக்க தான் கடவுள் என்ன தூக்க வச்சாரா? 2 எடுத்துகிட்டு போகலாமா? எல்லோ லைனில் கரெக்டாக படுற மாதிரி இருக்கும். ஐ தப்பிச்சுட்டு கரெக்டாக இந்த எட்ஜு போட்டு அடி லைட் தப்பிச்சிட்டேன். எடுக்க முடியாது. ஐயோ தேவையா உனக்கு இது? என்ன பண்ணக்கூடாது பண்ணிட்டேன் காய்ஸ். இது ஒன்று 10 மணி தெரியல. இது பெரிய கேம் பண்ணிட்டு சில டைம்ஸ் இந்த கேம் பயங்கரமாக பக் ஆகும். நான் நிறைய வாட்டி இதை இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட் மினிட் முடிக்க வரும்போது பக் ஆகிடும். அது எப்படின்னு எனக்கே தெரியாது. ஏன்டா எல்லா இடத்துலையும் ₹1 ஒரு அழுக்கழுக்காக வைப்பீங்களா?
யாரா இவன்? ஓ இவன் கையை டெஸ்ட் ஆகிட்டு இதோ இந்த கம்பியில் மாட்டிக்கிட்டேன். இங்கேருந்து அவன் பக்கத்தில் இங்கே இருக்கானா, நான் இங்கே இருந்தேன் பக்கத்துலேயே. அவன் காலுக்கு அடியில் நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சு, நேராக பறந்து போய் இதோ இந்த கேபிள் தெரியுதா, கேபிள் மீன்ஸ் இந்த மேலே அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குல்ல, அதில் போய் மாட்டிக்கிட்டேன். அதுதான் பக் ஆகிடுச்சு, என்னால் வெளிலையே வர முடியல. அதுக்கப்புறம் எப்படியோ போராடி கீழே வந்தேன். அதுக்குள்ளே பேட்ரி ஃபோன்லேருந்து பேட்ரி போயிடுச்சு. ஸோ தட் என்னால் போது நான் தான் ஓட்டணுமா? அந்த கேமில் தானாக தானே ஓடும். வெயிட் பண்ணுங்க, லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன். ஏய் மேன், இது புதுசாக இருக்குடா. டேய் நல்லா இருக்கு. அது இந்த ஸ்டண்ட் வந்துக்கிறாங்க. இது உடைக்கலாமா? முடியலையே, பின்னாடிலேருந்து வந்து உடைப்பண்டா. வரல காய், உங்களோட ரூட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுக்கு மேலே ரொம்ப லேட் பண்ணுவேன். வரும்போது இந்த வண்டி உள்ளே போயிடுச்சு. இப்போ போகும்போது தெரியலையே. டெய்லாடி வண்டி ஸ்டாப். வண்டிக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. சைடில் ஒரு ஹார்ன் பட்டன் இருக்குது. என்னடா அது புதுசாக இருக்குன்னு அழுத்த விடுறானுங்களா? ஃபஸ்ட்டு இந்த பழைய பேரிஸ் வெர்ஷனில் வண்டியை நம்ம தான் ஓட்டணும். வேணாம்ப்பா வேணாம். இதை விட்டு எப்படி காய்ஸ் வெளில வருது? போச்சா? எப்படி காய்ஸ் வெளில வருது? அப்பாடி வெளில வந்துட்டேன். சைடில் ஒரு கிராஸ் பட்டன் இருக்குது, அழைக்கணும். வெளில வந்துட்டேன். கேஸா? வண்டி இது கேஸ் வண்டியா? எப்படி பெட்ரோல்னு நினச்சி என்ன இது புதுசாலாம் இருக்கு. அந்த பாவிங்களா இது இல்லை பண்ணுமா? Junk here. Oh, இந்த கேஸ் வராமல் நிறுத்தணும். இந்த கிஃப்ட் எடுக்கலாம். நம்ம இந்த காம்பவுண்டுக்குள்ளேருந்து ஏறி உள்ளே குதிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படணும்? கைஸ் நீங்களே உள்ள போய் நல்லா மாட்டிக்காதீங்க. பெஸ்ட் ஐடியா. எதில் வந்தீங்களோ வச்சுக்கிட்டு போய் எனக்கு போட்டு வேலை வாங்கணும். விட்டு வெளில வந்துட்டு ஒரு அட்டைப்பட்டி மேலே ஏறி இது நிற்கணும். இதுக்கு வரணும், இது வெளில வரணும். அங்கேயே ஒரு வழி. ஓகே, கடைசி வரையும் அந்த லாஸ்ட்டில் அந்த ஏதோ கெட் ஜங்க்னு இருந்ததுல, அது என்னன்னு எனக்கு இப்போ வரையும் தெரியல. புதுசாக இருக்குது.
ஹெலிகாப்டர் இதில் தான் நான் எத்தனையோ வாட்டி தப்பிச்சு போயிருக்கேன். நான் கரெக்டாக 20 செகண்ட்ஸில் இந்த கேமை முடிச்சிட்டேன். நீங்களே வேணால் செக் பண்ணுங்க. கரெக்டாக 20 நிமிஷம். எக்ஸிட். கரெக்டாக 20 நிமிஷம் ஆகிறதுக்குள்ளே நான் இந்த கேமை முடிச்சிடுவேன் சப்ஸ்கிரைபர்ஸ். அவ்வளோதாங்க சப்ஸ்கிரைபர்ஸ், அவ்வளோதான். இதோடு இந்த கேமை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ பாய் பாய்.